எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகன் குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமகளுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பலன்களை, ராசி பலன்களை பார்ப்போம். மே மாதம் 4ஆம் தேதி 4/5/2026 திங்கட்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 21ஆம் நாள், தேய்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி திருதியை திதி. இன்றைய யோகம் பரிகம் நாம யோகம். இன்றைய நட்சத்திரம் கேட்டை. இன்றைய கரணம் 3:04 வரை வணிசை, பின்பு பத்திரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் தொடர்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத காட்டிலும் நாம எந்தவித எதிர்பார்ப்புகளோடு எவ்விஷயமான விஷயங்கள் செய்தாலும் இறைவனின் தீர்ப்பை மாற்றவோ அல்லது மறுதளிக்கவோ முடியாது. இதுதான் உண்மை. புரியுதுங்களா? ஏன்னா தேர்தல் முடிவுகள் எது வேண்டுமானாலும் வரலாம். புரியுதுங்களா? வந்த முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு. இன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். சூரியன் பிரகாசமாக இருக்கிறாருன்னு நினைச்சுக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி. இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதிகப்படியான வெப்பமாகுதல் அர்த்தம். இந்த அதிகப்படியான வெப்பமாகுதல் ஒரு விசேஷம் என்னன்னா, அதிகப்படியான கோபம் இருக்கிறதுல குணம் இருக்குன்னு சொல்றாங்க இல்ல. இந்த அதிகப்படியான வெப்பமே ஒரு குளிர்ச்சியான மழையை தருகின்ற மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். அதாவது சந்திராஷ்டமம் நடக்குது, இருந்தாலும் தேவையான விஷயங்கள் உங்களை வந்து சேரும். சுக்கிரன் 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது. தனம், முயற்சி இது வேலை செய்யுது இல்லையா? அப்போ என்ன ஆகுது? எந்த சந்திராஷ்டமா இருந்தாலுமே மேஷத்துக்கு இந்த நாள்ல ஒரு சிறப்பான பலன்கள் உண்டு. தேவையான பொருளாதாரம் தேடி வரும், மகிழ்ச்சி உண்டு, வெற்றி களிப்பும் உண்டு. வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பர்களே, ராசிக்குள் சுக்கிரனின் பயணம் மிகுந்த பொருள் வரவுகளை தேடி கொடுக்கின்ற நாளாக இருக்கிறது. சந்திரனின் பயணமும் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு. எப்படின்னா 3 கூடியவர், முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா 7லே இருக்காரு. அப்போ ஒரு முயற்சியும் பணவரவு, பொருள் வரவு அல்லது நட்போட்டத்தினால ஏற்படுகிற நன்மை, ரொம்ப நாளா முடியாத விஷயத்துக்கு முடிகிறது, அல்லது பிள்ளைகளுக்கான ஒரு காலேஜ் சீட்டு அல்லது ஒரு புதிய கல்வியில சேர்க்கறது, பிள்ளைகளுக்கான விஷயங்கள்லாம் தானே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் குருவின் சஞ்சாரம் ரொம்ப அற்புதம். அதே மாதிரி ராகுவின் பார்வை. அதாவது அந்த விஷயத்தை விடவும் எல்லா விஷயமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சில பேருக்கு சொல்லுவாங்க இல்லைன்னா, ஒரே ஸ்வீட் பிடிக்கும், அந்த ஸ்வீட் எவ்வளவு சாப்பிட முடியும்? அந்த மாதிரி நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கும். திகட்டி போற அளவுக்கு எல்லா விதமான விஷயமும் கிடைக்கும். அதுவே உங்களுக்கு தொல்லையா மாறதுக்கும் வாய்ப்பு உண்டு. எதுவும் அளவறிந்து செய்வதே சிறப்பு. மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ரொம்ப அம்சமான நாள். அமோகங்கள் உண்டு, அந்த சுகபோகங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 2ஆம் இடம்ங்கிறது வாக்கு தனஸ்தானங்கள் பாதிக்கப்படுதல் அப்படிங்கிறதையும் கணவன் வச்சுக்கணும். அதே மாதிரி கணவன் அல்லது மனைவி ஸ்தானங்கள், அதாவது பணம், பொருளாதாரம், இது 2த்துல மட்டும் கவனமா இருக்கும். யாருக்காவது ஒரு வாக்கை கொடுத்துட்டு இது செஞ்சே ஆகணும் போய் நிக்கிறது இல்லைங்களா?
அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி மனைவி அல்லது கணவன் தானதுல வந்து தேவையில்லாத சச்சரவுல சிக்கிடக்கூடாது. நீங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் பேசியிருந்தாலும், எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்துக்கு கடகம் வந்துடணும். ராமர் மாதிரி காமராஜர் மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிடணும். ஓகே, எதுவா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு வந்து நான் தான் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த கடகம் வேலை செய்யாது. புரியுங்க. பொதுத்தன்மையோடு இருக்கும் பொழுது கடகம் சிறப்பான ஒரு வேலையை செய்யும். இந்த நாள் கிரக நிலவரம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிற விஷயம் தான். 2ஆம் இடத்துல கேது, இது ரொம்ப மனதில் வச்சுங்க. 8ல ராகு. அப்போ கணவன் மனைவிக்குள்ள இருக்க கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கைக்கூடி வரும். மே 31 பொறுமையா இருங்க. ஜூனுக்கு அப்புறம் நீங்க தான் ராஜா. சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் சுகபோகங்கள் வரும், ஆனால் எச்சரிக்கை தேவை. சிம்ம ராசி அன்பர்களே, கேதுவின் பயணம், சந்திரனின் பயணம் ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 12 கூடிய கிரகம் 4ஆம் இடத்துல இருக்கு. அப்ப வீட்டுல செலவு உண்டு. தேவையில்லாம ஒரு வார்த்தைகள் விட்டு கவனம் இல்லாதனால செலவுகள் அதிகமா வரும். நீங்க தான் ராணி, நீங்க தான் ராஜா அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? செய்கின்ற தொழில் சற்று பின்னடைவு சந்திக்கக்கூடிய நேர காலங்கள் இன்றைய நாளில் இருக்கிறது. கவனமுடன் இருந்தால் தவிர்க்க முடியும். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான யோகங்கள்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. யோகங்களை விடவும் வேலைகள் பளு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சலிச்சு போயிடும். ஒரு சொல்றாங்களே, மனதில் ஏதோ இனம் புரியாத சலனம் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரிதான் உங்களோட விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இந்த நாள் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கொஞ்சம் கவனமா இருந்தா எல்லாத்தையும் சாதிக்க முடியும். கிரக நிலவரங்கள் அப்படிதான். 3ஆம் இடத்துக்குரிய, அதாவது நமக்கு லாபஸ்தானாதிபதி 3ல, உங்கள் முயற்சி எல்லாமே லாபத்துல போய் நிற்கும்ன்றதை முடிவு பண்ணிடலாம். அதனால இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கனிவா இருந்துங்க போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. மிச்சம் எல்லாமே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகள் கூடும், கொண்டாட்டங்கள் உண்டு. தனஸ்தானத்திலேயே பார்த்தீங்கன்னா சந்திரனின் பயணம், ஆனால் அது நீச்ச சந்திரனா இருக்கிறது வந்து அவ்வளவு சிறப்பான பலன் இல்லை. நீங்க ஆர்வ மிகுதியால இல்லை ஆர்வ கோளாறுல எதையாவது பேசி சொல்லி மாட்டிப்பீங்க. எந்த வாய் வார்த்தையும் சகஜமா பேசதான் நினைச்சு பேசிட வேணாம். கவனமா பேசுங்க, வெற்றி பெற முடியும். இந்த நாள்ல வந்து உங்களுக்கான சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கப்பெறும். வாழ்த்துக்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவா விருச்சகன்னு சொல்லும் போது நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். நட்புனால நன்மை உண்டு. நட்புனால இவங்களுக்கு வந்து சில செலவினங்கள் கூடுகின்ற நாளாகத்தான் இந்த நாள் இருக்குது. நட்புனால செலவுனா அப்போ கவனமா இருக்கணும் இல்லைங்களா? இந்த நாளை பொறுத்தவரையிலும் எல்லா வகையிலும் ஏற்றங்கள் தரும். புதிய முயற்சிகள் ஜெயிக்கும். அதாவது புதுசா ஒரு வீடு கட்டுறது, அல்லது ஒரு மண்மனை பார்த்து வாங்குறது, அல்லது புதிய பயணங்கள் அப்படிங்கிற மாதிரி, இல்லை கல்விக்கான ஒரு செலவு, இதற்கெல்லாமே இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் உண்டு. கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னா, வார்த்தைகளை தான் எப்பவுமே வந்து பேசாத ஆள்னு சொல்லுவாங்க தனுசு. ஆனா வந்து இன்றைய நாள்ல நீங்க பேசுறீங்க, நான் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு சங்கடங்கள்ல போய் மாட்டிக்கிற அளவு இருக்கு. தேவையில்லாம செலவு வரும்னு சொல்றோம். புரியுதுங்களா? தந்தை வழியிலும் செலவுகள் உண்டு. தந்தை வழி உறவினர்ல கண்டிப்பா செலவுகள் உண்டு. கவனமாக இருப்பது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ரொம்ப அற்புதமான நாள். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்த போதிலும் கவனம் தேவை. ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை தன்னை மீறிய செயல்கள் படுவாங்க. அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. வெற்றி நிச்சயம். கும்ப ராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சதயம், புரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அதிகமா பாராட்டு மழையில் நினைவீர்கள். எங்கிருந்தோ ஒரு பாராட்டு, உங்கள் செயல்களால் பாராட்டு, கல்வியினால் பாராட்டு, வேலைகளால் பாராட்டு. புரியுதுங்களா? ஏதோ ஒரு விஷயம் ரோட்ல போகும்போது ஒரு விஷயம் எடுத்து போட்டோம், அதுவே நீங்க பாராட்டப்படுவீர்கள். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் உங்களுக்கு யோகங்களை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. கிரகங்கள் எதுவும் பெருசா மாறல, இருந்தாலும் சந்திரனின் ஒரு டிகிரி வந்து அந்த டிகிரி மாறும் பொழுது சில வித்தியாசங்களை நம்ம எதிர்பார்க்கணும். கேட்டைக்குள்ள வரும்போது கேட்டை புதனோட நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம், அப்போ ராசிக்குள்ள சில விஷயங்கள் கிடைக்கும். அது லாபமா கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து இந்த இந்த விஷயத்துக்குள்ள வந்து நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்து பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் சில வருமானங்கள் உண்டு, நன்மைகளும் உண்டு. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையம்.